ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நமக்கு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இப்போ நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. என் வீடியோ மட்டும் இல்லை, எத்தனை பேரோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது போக நீங்களும் உங்களுக்கு சொந்தமாகவே கெஸ்ஸிங் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? எதனால் அதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள், அதாவது இப்போ 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி டேட் வந்து 7ஆம் தேதி ஆயிடுச்சு. இடப்பட்ட நாளில் ஒரு 6 நாள் இருக்குது. இந்த 6 நாளில் மட்டும் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது நிறையா பேர், எத்தனை பேர் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரியல. நான் இப்போயும் திருப்பியும் சொல்கிறேன். பைனரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கூட கிளாஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 6 நாள் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 3ஆம் தேதியிலேருந்து நான் இந்த பக்கம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு சைடில் விட்டுட்ருக்கீங்க, நான் ஒரு சைடில் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் ஃபஸ்ட்டு டே, அதாவது 3ஆம் தேதி அன்றைக்கி என்னோடய இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $37. ஓகேவா? இப்போ பாருங்கள், 3ஆம் தேதி இந்த லீடர் போர்டுன்னு சொல்லி இங்கே காமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த லீடர் போர்டு அப்படிங்கிறது நம்மளோட எவ்வளோ நம்ம ஏர்னிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இங்கே காமிக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது காமிக்குது இல்லைங்களா? இதெல்லாம் இந்தியா லெவலில், இந்தியாங்கிற நேஷ்னல் லெவலில் உலகமே இந்த இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து டாப் 20ல் இருக்கிறவங்கள இந்த இடத்துல எல்லாம் காமிக்கும். ஓகேவா? அதில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறவரெலாம் பார்த்திங்கன்னா டாப் 1ல் இருக்கார். அதாவது $27,201 இருக்கார். ஓகேவா? நீங்கள் இன்ட்டு 85 போட்டுக்குங்க. அந்த அளவு அவர் காலையிலேயே அந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டார். நான் சாயங்காலம் வரையும் 24 மணி நேரமும் நமக்கு இதில் பண்ண முடியும். நமக்கு வந்து அளவாக தான் நான் பண்ணுவேன். எப்போதுமே எனக்கு தேவையானது வந்துருச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 3ஆம் தேதி அன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் இது தான். இந்த 37 × 85 போட்டு நீங்கள் பெருக்கிக்கங்க. அது எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளோட இந்தியன் மணியில் ப்ராஃபிட். ஓகேவா? இது 4ஆம் தேதியோட ப்ராஃபிட். ஓகேவா? மேலே பாருங்கள் 51. இது 5ஆம் தேதியோட ப்ராஃபிட். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நேற்று 6ஆம் தேதியோட ப்ராஃபிட். இன்றைக்கி உள்ளது நான் பண்ணியிருக்கேன். நான் இனிமேலும் பண்ணுவேன். அதனால் வந்து நான் இன்னும் வந்து அது இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பண்ணதில் ஒரு $35 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் இன்னமும் ஒரு 2-3 ட்ரேட் எடுப்பேன். அப்போ வந்து அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு $40-50 இன்றைக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. டெய்லியுமே நான் வந்து என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? இது எப்படி அப்படிங்கிறது கிளாஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து அஃபிஷியல் சைட்டில் உள்ள லீடர் போர்டோட அந்த பேஜ் தான் இது. ஓகேங்களா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை காமிச்சிட்றேன். இதில் ஓப்பனாகவே நான் காமிச்சிட்றேன். ஓகேங்களா? இருங்க, நான் அந்த இது ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஒரு நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா? நெட் ஆஃப் பண்ணால் எனக்கு ஆடெல்லாம் வருது அப்படிங்கிறதுனால தான் நான் அது காமிக்கல. ஓகே, பரவாயில்ல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது 3ஆம் தேதியிலிருந்து உள்ள ப்ராஃபிட் தான். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இன்றைக்கி உள்ளது நான் இனிமேல் தான் எடுத்து வைப்பேன். அது வேணால் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஓகே, நான் எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாட்ரியில் ஒரு சைடு எவ்வளோ விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள்கிட்டையும் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், படிக்கணும். இந்த விஷயத்தை பற்றி படித்து நீங்களும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் வந்து கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மாதம் கிளாஸ் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். நைட்டு ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரேடிங்கும் போகலாம். ஓகே, அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் லைஃப் டைம் என்னோடய சப்போர்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போது இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்ன தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து போட்டாலும் அவன் அடிக்கிறத அடிச்சிட்ருக்கான். நம்மளும் டெய்லி அதை மறந்துட்டு
நம்ம கையில் இருந்து காசு போனதையும் மறந்துட்டு நம்ம அடுத்த நாள் கெஸ்ஸிங் போயிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே ஆயிட்டோம் எல்லாருமே. நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். நீங்கள் வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த மாதம் ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஏபி 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஒரு நாள் விட்டு 14, ஒரு நாள் விட்டு 15. ஓகேவா? இது கேப்பில் ஒரு 13 அப்படிங்கிற ஒரு நம்பர் குறையுது. அதனால் இங்கே வந்து 13 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம். ஓகேவா? ஏபியில் 13 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம். சி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ ட்ரை பண்ணுங்கள். எனக்கு 35 அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால் நான் 135 அப்படிங்கிற நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதம் நீங்கள் எந்த பேர் எடுத்தாலும் இந்த நம்பரை மட்டும் கூட ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. 1, 4, வேறு என்ன நம்பர் வந்துச்சு, 7. ஓகேங்களா? 1, 4, 7 இது மட்டும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 1, 4, 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு இதுலேருந்து கிடச்ச கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்த ஒரு ரூட் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருந்தா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. இன்றைக்கி நமக்கு அந்த கெஸ்ஸிங் கிடைக்கிது. என்னென்னு கேட்டிங்கன்னா பிசி 15, பி போர்டு 1 வச்சு 15ன்னு அடிச்சிருந்தான். ஓகேங்களா? 2 நாள் விட்டு அதை வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ஏபி 15 ஏசி 15ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? பிசி 15 2 நாள் விட்டு ஏபி 15 ஏசி 15ன்னு கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். இப்போது நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி வி போர்டு 1 வச்சு 11 அப்படின்னு பிசி இருக்குது. அதே மாதிரி 2 நாள் விட்டு இங்கே ஏபி 11 ஏசி 11 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது 4ல் 11 அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். 3 நம்பரில் நமக்கு இந்த 999 அப்படிங்கிற 111 அப்படிங்கிற நம்பரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த 111 அப்படிங்கிற நம்பரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த ரூட்டு. இனி அடுத்த ஒரு ரூட் ஒன்று சிம்பிளாக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் என்னென்னு பாருங்கள். இங்கே ஏசி 29 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதில் ஒரு நம்பரை பவர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 9 பவர் பண்ணோம்னா 24 அப்படிங்கிறது வரும். அது இங்கே ஏசியில் 24ங்கிறத 42 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போது இங்கே 24ன்னு 9 பவர் பண்ணாலே, அதே மாதிரி இங்கே அதிலே வந்து 2 பவர் பண்ணோம்னா 79 அப்படின்னு வரும். அதை ரிவர்ஸ் பண்ணி இங்கே கரெக்டாக அவன் அடித்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? அடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன பண்ண முடியுங்க, அப்போ தான் எடுக்க முடியுது. என்ன பண்ணுறதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தான் சரி, இப்படி அடிச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த டைம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டிபிஆர் பேட்டர்ன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிபிஆர் பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுபடி இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பிசி 21 அதை ரிவர்ஸ் பண்ணி ஏசியில் 12 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏசியில் 12, அதாவது ரிவர்சல் நடந்துருச்சு, ஆர் நடந்துருச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே பிசி 32 அதை டைரெக்டாகவே 32 அப்படின்னு அடிச்சிட்டான். அப்போது நமக்கு இங்கே டியும் ஓகே ஆயிடுச்சு. அப்போ இருக்கிறது இங்கே இருக்கிற பி பவர் மட்டும்தான் இருக்குது. அப்போது என்ன வரணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது இங்கே இருக்கிற பிசி 32க்கு ஃபுல் பவர் என்ன வரும், அதை எங்கே அடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 21 எடுத்து 12ன்னு சொல்லி ஏசியில் அடிச்சிட்டான். அடுத்து பிசிக்கு பிசி அடிச்சிட்டான். அடுத்து ஏபியில் தான் அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஏபியில் அடித்தா 32க்கு ஃபுல் பவர் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 32க்கு ஃபுல் பவர் நமக்கு ஏபியில் அடிக்கணும். ஓகேவா? ஃபுல் பவர் 87 அப்படிங்கிறது நம்பர் அடிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? 87 ஏபியில் அடிக்கணும். அப்படி 87 ஏபியில் அடித்தானா சி போர்டு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், ஒத்தப்பட நம்பராக இங்கே 1, 5, 7 அப்படின்னு போயிருக்கேன். இங்கே கேப்பில் ஒரு 3 அப்படிங்கிற நம்பர் கம்மியாகுது. அப்போ நான் அந்த ஒரு 3 அப்படிங்கிறத வச்சு 873 வரலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேட்டர்னோடு நான் போகிறேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த விஷயத்த உங்களால் பண்ண முடியாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற நம்மளோட வீட்டில் அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அவங்கெல்லாம் வீட்டிலே இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்கனால என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டு தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களால் பண்ண முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க அவங்களால பண்ணட்டும்னு நினச்சிங்கன்னா அவங்களே கிளாஸ் அட்டன் பண்ணட்டும். அவங்களே கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்கள சம்பாதிக்கிற மாதிரி பண்ணி வைங்க. ஓகே, உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இதோட இந்த குரூப்போட லிங்க் அந்த பைனரி ட்ரேடிங் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டீட்டெயில்ஸை கேளுங்க. கேட்டு நீங்களும் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண தொடங்குங்க. ஓகே, தேங்க்யூ.